ஒன் பீஸ்ல 3 பெஸ்ட் ஆர்க்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போதுமா சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கு புதுசுனா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. சோ தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போறது மெரின்ஃபோர்ட் ஆர்க். எதனால இது பீக் ஆர்க்னு சொல்றாங்கன்னா இதுல ஒரு பிக்கஸ்ட் வார் இந்த சீரிஸே இந்த ஆர்க்ல நடந்திருக்கும். இதுல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அட்மைரல்ஸ், ஒயிட் பிளேட் எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். இது ஒரு பியூர் எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு ஆர்க்கா இருக்கும். ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா லூஃபி ஒரு மேசிவ் வார்க்குள்ள என்ட்ரி ஆயிருப்பான். காரணம் அவன் பிரதர் ஏஸ காப்பாத்த. சோ இதுதான் இது ஒன்லைன் ஸ்டோரியே. செகண்ட் பேஸ்ல பார்க்க போறது எனைஸ் லாபி ஆர்க். எதனால ஒரு லெஜெண்டரி ஆர்க்னு சொல்லப்படுதுன்னா ஸ்ட்ரா ஹார்ட் விசஸ் வேர்ல்ட் கவர்மெண்ட் இந்த ஆர்க்ல காமிச்சிருப்பாங்க. ஒரு அமேசிங்கான ஃபைட் நடந்திருக்கும். அதாவது லூஃபி விசஸ் லூசி. அதுவும் இந்த மூமெண்ட்டை யாராலையும் மறந்திருக்க முடியாது. அதுதான் ஐ வாண்ட் டு லீவ். இந்த டயலாக் யாரால மறந்திருக்க முடியும். ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரா ஹார்ட் வந்து கவர்மெண்ட் ஐலாண்ட் உள்ள பூந்து ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்க ராபினை. இதுதான் இதோட மொத்த ஒன்லைன் ஸ்டோரியே. சோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல பார்க்க போறது வானோ கண்ட்ரி ஆர்க். இது எதனால ஒரு கோட்டடான ஆர்க்னு சொல்லப்படுதுன்னா ஒரு பெரிய ஃபைட்டே இதுல காமிச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கைடோ விசஸ் லூஃபி. ஹியூஜ் ஸ்டோரி ரிவீல் வந்து நடந்திருக்கும். ஹைப் மூமெண்ட்லாம் பக்காவா நடந்திருக்கும். இதுதான்டா கோட்டட் ஆர்க்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருக்கும். இது ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தோம்னா வானோவே ஃப்ரீ பண்ணணும். அதுவே கைடோ ரூல்ஸ்ல இருந்து. இதுதான் ஒன்லைன் ஆர்க். என்னதான் இது ஒன்லைன் ஸ்டோரி சின்னதா இருந்தாலுமே இது காமிக்கப்பட்ட எல்லாமே பெருசா இருக்கும். அதனாலே ஒரு கோட்டடான ஆர்க்னு சொல்லி ஆகலாம் இந்த ஆர்க்கை. அதே மாதிரி இந்த 3 ஆர்க்ல உங்களுக்கு எந்த ஆர்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.